நெக்ஸ்ட் டைம் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி 2026க்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படின்னா, மிதுனத்தில் வக்ரத்தில் இருக்கிற குரு பகவான் மார்ச் 11 அதே இதில் நேரடியாக பயணித்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதில் மெயினான சில ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பண வரவையும் அதாவது அவங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்து போகிறாரு. அப்புறம் ரொம்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புலேயும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி அந்த கவலையை நிவர்த்தி பண்ணுறாரு. ஏன்னா திருமணத்திற்கு காரகத்துவமான நம்ம குரு பகவானை சொல்லுவோம். அப்படி உள்ள குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன ராசிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு திருமணம் தடையாக இருந்துச்சு, திருமணம் நடக்கலை, ஏதாவது ஒரு வகையில் திருமணம் முடிவு பண்ணுறது மாதிரி சடனாக இருக்கும். சில பேர்த்துக்கெலாம் நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கும், பார்க்குற மாதிரி வந்திருக்கும். என்ன திடீர்னு என்ன ரீசன்னே தெரியல, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எதுக்கு மேரேஜ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க நிறைய ராசிக்காரங்களாம். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உனக்கு அருமையான வாழ்க்கையை நான் தேடித்தரதுக்கு உண்டான பாதையை இப்போ நான் கொடுக்க போகிறேன், இது உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி இந்த பாதையை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக பலன்கள் இப்போ 12 ராசிகளுக்கும் அடுத்தடுத்து பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரப்போகுது, நிதி நிலைமை, பதவி உயர்வு, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களில் ஒரு எழுச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு, அதாவது ஒரு ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி உங்களை பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் எவ்வளோ செலவு பண்ணணும், அந்த குடும்பத்தில் எவ்வளோ நீங்கள் அதாவது சிக்கனப்படுத்தணும், அந்த எத்தனை பேர் இருக்கிறதுனாலும் இருக்கட்டுமே, ஒருத்தர் 2 வருமானத்தை வச்சு ஒரு 7 பேர் இருக்கீங்களா, 8 பேர் இருக்கீங்களா, அந்த குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட பார்த்து பழகிக்கணும், கற்றுக்கணும். அப்படி ஒரு பர்சன் தான் நீங்கள். ஏன்னா முன்னாடிலாம் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்குன்னா, நம்ம இப்போ செலவு பண்ணினா பின்னாடி ஃப்யூச்சருக்கு நம்ம என்ன பண்ண, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண, உங்களுடைய மெயினான எண்ணம் திடீர்னு உடம்புக்கு முடியலை அப்படின்னா டக்குன்னு எடுத்து செலவு பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்ட போய் கடன் கேட்க, இந்த மாதிரியான நிறைய யோசனைகள் உங்களுக்கு எப்பயுமே உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரீ பிளானிங், அதாவது விஜய் ஒரு படத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டமாக அந்த பில்டிங் கட்டுறதுக்குண்டான எல்லா பிளானிங் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ப்ரீ பிளானிங்கான ஒரு பர்சன் தான் நீங்கள். ஏன்னா என்ன நடக்கட்டும்னு சொல்லி என்ன பிளான், சரி ஓகே டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு உடம்புக்கு முடியாமல் போகிறதோ, இல்லை சடனாக ஏதாவது வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போதோ, அப்படி நடக்கும்போதெல்லாம் செலவுக்கா சரி ஓகே இதை எடுத்து மாற்றி விடலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு ஒரு யோசனை உங்களுக்கு வரும். கடன் வாங்காமல் பண்ணக்கூடிய யோசனையை தான் நீங்கள் மெயினாக சொல்லுவீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் ஒரு பெரிய விஷயமா யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு பெரிய ஆற்றலை கொடுக்குறாரு, ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நேர்மையான பர்சன் நீங்கள். அந்த நேர்மை மூலமாக உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேயும் ஒரு நீங்கள் உள்ள நேர்மையினால் உங்கள் வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி நிறைய அவமானத்தை பார்த்தாச்சு. நீ என்ன பெரிய அம்மா, இவன் தான் பெரிய ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீடு, பெரிய நேர்மையாக இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரியான நிறைய வார்த்தைகள்லாம் கேட்டு ரொம்ப மன கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருந்ததுக்கு அவங்க அப்படி சொல்லி பலன் சொல்லிக்கிருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க. இப்போ நம்ம நேர்மையாக தானே இருந்தோம்னு சொல்லி நிறைய டைம் வெக்ஸ் ஆகிருப்பீங்க இல்லையா. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் நீ நேர்மையானது சரிதான்ப்பான்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்க. அதன் மூலமாக அந்த இடத்துல மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகமாக போகுது. ஒரு நகராட்சி தலைவராக இருக்கீங்க, ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கீங்க, ஒரு கிராமத்தில் ஒரு தலைவராக இருக்கீங்க, மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் நேர்மையாக எடுத்த அனைத்து முடிவுகளும் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு பல மடங்காக கொடுக்க போகுது, ஒரு பெரிய மதிப்பு மரியாதையை கொடுக்க போகுது.
உங்களை பார்த்தாலேயும் கையெடுத்து கும்பிடணும். ஓகே வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்பெக்டை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்து விளங்குவீங்க. அதாவது ஒரு சில மைனஸ், அதாவது அதாவது ஒரு இடத்துல செலவு பண்ணணுன்னா கண்டிப்பாக செலவு பண்ணி தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அந்த செலவு பண்ணாமல் நீங்கள் இறுக்கி பிடிக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன இடத்துல அதாவது மைனஸாக இருக்கும். ஏன்னா செலவு பண்ண இடத்துல கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த கல்வியில் வந்து அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. படிக்கியா, நீ எவ்வளோ தூரம் நாள் படி, நான் பண்ணுறேன். அம்மா அப்பா உங்களுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்களும் சரி, அம்மா அப்பா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே, நம்ம இன்னும் ஓடிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1-3-11 குரு பகவான் பார்க்குறாரு. திருமண தடையாக இருந்ததுக்கு திருமண தடையை நிவர்த்தி பண்ணுறாரு. ஏன்னா திருமணமே ஆகலை, திருமணம் நிச்சயம் இல்லை, நிச்சயம் பண்ணுறாலும் வந்துருச்சு, இல்லை எனக்கு நான் இத்தனை வரேன்னு பார்த்து என்னை பிடிக்கலேன்னு சொல்கிறாங்கங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வரனை விட உங்களுக்கு சூப்பரான உங்களுடைய வாழ்க்கை துணை அமையும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு கடவுள் வழிபாடுன்னு சொல்கிறது வராகி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுளின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். இப்போ நம்ம முழுசாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்ல வந்து கேட்குறதுலாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு, ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.